கர்த்தர் ஸ்தோத்திரம். இந்த நாளையில் தேவனுடைய வார்த்தையை கொடுக்க தேவனுடைய பெரிய கிருபைக்காக என் தேவனுக்கு நான் நன்றி சொல்கிறேன். கண்களை முடி செபிப்போம். ஸ்தோத்திரம் தகப்பனே, இந்த நாளைக்காக நன்றி இசப்பா. பேசுகிறீங்களல்ல பிதாவியன் ஆவியானவர் சொன்னீரப்பா. ஆவியானவர் பேசுவீராக நாங்கள் ஜெபிக்கிறோம். உங்களுடைய கருத்தில் எங்களை தாழ்த்துகிறோம், எங்களை வெறுமையாக்குறோம். நீர் பொறுப்பிடத்தில் நடத்தும் பேசும் ஆசீர்வதியும் இயேசுவை நாம் ஜெபிக்க நல்ல பிதாவே ஆமே. நல்ல தேவனுடைய பிள்ளைகளாகி நம்ம எல்லாருமே எப்பவுமே எப்படி இருக்கணும், என்னை பொறுத்தவரை சந்தோஷமாக இருக்கணும். சந்தோஷமாக இருக்கிறது தான் பெரிய ஆசீர்வாதம். அதனால் தேவ பிள்ளைங்க சந்தோஷமும் சமாதானமும் ஒருத்தங்கிட்ட இருக்காங்கன்னா மெய்யான ஆசீர்வாதம் அதுதான். அதனால் தேவ பிள்ளைகளாகி நீங்கள் எந்த காரியங்களையும் பார்த்து எந்த சூழ்நிலைகளையும் பார்த்து என்ன செய்யக்கூடாது, சோர்ந்து போகவே கூடாது. கர்த்தர் நமக்கு முன்பாக இருக்கிறார். கர்த்தரை பார்த்து நம்ம என்ன செய்யணும், நடந்து போய்கிட்டே இருக்கணும். நான் ஆண்டவரை பார்த்து நடந்து போய்கிட்டே இருக்கணும். அதுதான் பெரிய ஆசீர்வாதம். ஆனால் தேவ பிள்ளைகளுக்கு அங்கே 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரத்தில் 16ஆம் வசனம் 17ஆம் வசனத்தை 18ஆம் வசனத்தை பார்த்தோம்னா அதுதான் வாக்குத்தத்தமாக கொடுத்துருக்குறேன். எப்பொழுதும் சந்தோஷமாக இருங்கள், இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள். எப்பவும் நம்ம என்ன செய்யணும், கர்த்தர் பிள்ளைகள் என்ன செய்யணுமா, சந்தோஷமாக இருக்கணும். சந்தோஷமாக இருக்கிறது தான் தேவனுக்கு ரொம்ப பிடிக்கும். அவருடைய பிள்ளைகள் சந்தோஷமாக இருக்கிறது. எங்கடா நாட்கள் நிறைய மக்கள் எங்கே பார்த்தாலும் பைபிள் வசனத்தை பார்த்தாலும் கவலையோடு கண்ணீரோடு இருப்பாங்க. மார்த்தால பார்த்தீங்கன்னா பல பல காரியங்களை நினச்சி கலங்கி தவிச்சாங்க, கலங்குறாங்க. தான் ஆண்டவர் சொல்கிறாரு, வரியா மார்த்தாலே ஏன் நீ அநேக காரியங்களை குறித்து கலங்கி தவிக்கிற அப்படின்னு சொல்லி. மரியாள் தண்ணி விட்டு எடுத்து நல்ல பங்கு தெரிஞ்சுட்டா, நீ ஏன் இப்படி கலங்கி தவிக்கிற அப்படிம்பாரு ஆண்டவர். ஆனால் தேவ பிள்ளைகளாகி நம்ம நினச்சி இன்னும் கலங்கி தவிக்கக்கூடாது. போட்டில் போகும்போது கூட ஏசப்பா பின்னணியத்தில் தலையணை வச்சு தூங்கினாருன்னு சொல்லி போட்டிருப்போம். அப்போ அங்கே இருக்கிற சீசர்கள் என்ன செய்வாங்களாம், தன்னால் பயந்து நடுங்கி என்ன செய்வாங்களாம், ஆண்டவரே நாங்கள் மடிந்து போகிறது உமக்கு கவலை இல்லையா அப்படின்னு சொல்லி கலங்கி தவிக்காங்க. ஆனால் ஆண்டவர் என்ன சொல்கிறேன்னா, எப்பொழுதும் நீங்கள் என்ன செய்யணும், சந்தோஷமாக இருக்குன்னு தான் சொல்லுவார். அவங்க கலங்குறாங்க கிடந்து, நாங்கள் மடிந்து போகிறது உமக்கு கவலை இல்லையா அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லிங்கிறாங்க. ஆண்டவர் சொன்னார், உங்களுக்கு விசுவாசம் இல்லாமல் ஏன் போனீங்க அப்படின்றது, உங்களுக்கு விசுவாசம் இல்லாமல் போயிட்டு என்றார். அப்போ கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவர் எந்த ஒரு காரியத்தையும் செய்தாலும் ஆண்டவர் குடும்பத்துக்குள்ளே இருந்தார்னா அவர் எது செய்தாலும் நன்மைக்கு ஏதுவாக தான் செய்வார். எது செய்தாலும் நன்மைக்கு ஏதுவாக தான் செய்வார். நம்ம ஒரு நேரம் நினைக்கல, நம்ம நினச்சது நடக்கலையேன்னு சொல்லி மனசை போட்டு என்ன செஞ்சோம் அப்படி நிற்போம். நமக்கு அப்படியே மனசு கலங்கி போய் கஷ்டப்பட்டுருப்போம். ஆனால் ஆண்டவர் செய்தார், எது செய்தாலும் அவர் நன்மைக்கு ஏதுவாக தான் செய்வார். அதனால் சின்ன பிள்ளை ஒரு பாம்பு போகுது, எனக்கு பாம்பு வேணும்னா அது கொத்துன்னு தெரியாது. ஆனால் அது என்ன செய்வாங்கன்னா, சரி இந்த பறிச்சுக்கோன்னு சொல்லி கையில் கொடுத்தாங்கன்னு நினச்சி அவங்க உயிருக்கே சேதம் தான். அதான் அதே போல் எனக்கு எந்த ஒரு காரியத்துலேயும் ஆண்டவர் நமக்கு நன்மைக்கு ஏதோ தான் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு செய்வாரே தவிர தீமைக்கு எதுவாக செய்யவே மாட்டார். எங்கிட்ட அவர் பயங்கரமான பராக்கிரமசாலி, சர்வ வல்லமுள்ள தேவன், நம்மளோட கூட இருக்கிற தேவன், நமக்கு முன்பாக இருக்கிறார். உங்களுக்கு முன்னால் நான் கேடகமாக இருக்கிறேன், மகாபெரிய பலனாக இருக்கிறேன் இருக்கிறாரு. அந்த பலத்தை தருகிற தேவன், நமக்கு முன்னால் கேடகமாக இருக்கிறவர், நமக்கு முன்னால் இருக்கிறதுனால எந்த காரியத்தை குறித்து என்ன செய்யக்கூடாது, சோர்ந்து போகவே கூடாது. எது எடுத்தாலும் என் தகப்பன் நன்மைக்கு எதுவாக செய்வார். அவன் முழு முயற்சி எடுத்துருக்கலாம் எந்த ஒரு காரியத்துக்குமே. அந்த முழு முயற்சியில் ஒரு தோல்வியை பார்த்துருக்கலாம். ஆனால் ஐயோ இப்படி தோல்வி ஆகிட்டேன்னு சொல்லி அப்படியே முடங்கி கிடக்கூடாது. ஏங்கிட்டா தேவனாகிய கர்த்தர் நம்ம போட்டில் இருக்கிறார். அவர் எல்லாவற்றையும் அவர் அறிவார், எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார். அதனால பாருங்க, அங்கே இருக்கிறவங்க அங்கே நினச்சி எங்கள் மனம் கலங்கி தவிச்சாங்க. போட்டில் இருக்கிறவங்க என்ன செஞ்சாங்க, நாங்கள் மடிந்து போகிறோம் கவலை இல்லையான்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ அவர் சொல்கிறாரு, உங்களுக்கு ஏன் விசுவாசம் இல்லாமல் ஆயிற்று அப்படின்னு கேட்குறாரு. ஏன் பயப்படுறீங்க அப்படின்னு கேட்குறாரு. ஆனால் தேவ பிள்ளைகளை நம்ம நினச்சிடக்கூடாது, எந்த சூழ்நிலையும் பார்த்து நினச்சக்கூடாது, பயப்படக்கூடாது. தேவனாகிய கர்த்தர் நமக்கு முன்பாக இருக்கிறபடிலாம் சோர்ந்து போகக்கூடாது. அதை வசனம் சொல்லுது, எப்பொழுதும் நீங்கள் சந்தோஷமாக இருங்க. நீங்கள் சந்தோஷமாக இருந்தால் தான் ஆண்டவர் சந்தோஷமாக இருந்த காரியம் எந்த ஒரு காரியத்துலையும் நினச்சிவார், ஜெயம் எடுத்து தருவார். அதனால் சோர்ந்து போகாதீங்க, பயப்படாதீங்க. கர்த்தர் முன்பாக இருந்து நினச்சிவார், செயல்படுகிற தேவனாக இருக்கிறார். அடுத்த வசனம் போடுறது 17 இடைவிடாமல் எப்பவும் நினச்சணுமா, ஜெபிக்கணும். வேதங்கு அப்படி தான் கொடுது, இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கன்னு ஆண்டவர் சொன்னார். எப்பவும் எங்கே போனாலும் எங்கே நின்னாலும் கடைக்கு வீட்டில் அப்புறம் பாய் விரித்து பாட்டு படித்து ஜெபம் வசனம் வசத்து ஜெபிக்கிறது ஒரு ஜெபம், பெரிய ஜெபம். ரோட்டில் போகும்போது வரும்போது நம்ம ஸ்தோத்திரம் சொல்லி எல்லா மக்களையும், நான் ரோட்டில் போகும்போது எல்லா மக்களையும் பாதுகாத்துக்குள்ளுங்க ஏசப்பா பாதுகாத்துக்கிட்ட. வண்டியில் அவங்க போகிறத பார்த்தா நம்மளை தூக்கி எரிஞ்சிருவாங்க பிள்ளைங்க, அவ்வளோ ஸ்பீடாக போவாங்க. அப்போ நான் அப்படியே வண்டியை நிப்பாட்டிட்டு அப்படியே அவங்களே பார்த்துக்கிட்டு ஏசப்பா அவங்க போகிறாங்க, அவங்க பாதுகாத்துக்குள்ளுங்க ஏசப்பா அப்படின்னா நின்று ஜெபம் பண்ணணும். என்னடா இடைவிடாமல் ஜெபிக்கணும். நம்ம ஜெபம் தான் நம்ம நாட்டையே பாதுகாக்கும்.
நம்ம ஜெபந்தான் தேசத்தையே பாதுகாக்கும். ஜெபந்தான் எல்லா மக்களையும் ரட்சிக்கும். அப்போ கர்த்தருடைய பிள்ளைகள் இடைவிட என்ன செய்யணும்? இடைவிடாமல் ஜெபம் பண்ணணும். ஜெபந்தான் முக்கியம். இன்னைக்கு கர்த்தருடைய பிள்ளைகள் மத்தியில் என்ன காரியமும் நடக்கட்டுமே, அது பாட்டுக்கு நடக்கட்டுமே. சிக்குனியா காய்ச்சல் வந்துச்சு, அது பாட்டுக்கு போச்சு. அடுத்தாக்க டெங்கு காய்ச்சல் வந்துச்சு, அது பாட்டுக்கு போச்சு. கொரோனா காய்ச்சல் வந்துச்சு, அது 2 வாட்டி வந்துட்டு போச்சு. அப்படி போய்கிட்டே இருக்குது. எவ்வளோ பயங்கரமான காரியங்களும் நடந்துச்சு. அதெல்லாம் கடந்து வந்துமே. தேவனுடைய பிள்ளைகளாகி நம்ம எக்காரணம் கொண்டு என்ன செய்யக்கூடாது? எதையும் குறித்து சோர்ந்து போகவே கூடாது. தேவ பிள்ளைகளாகி நீங்கள் எப்பவுமே என்ன செய்யணும்? சந்தோஷமாக இருக்கணும். அது மாத்திரம் இல்லை, இடைவிடாமல் என்ன செய்யணும்? ஜெபிக்கணும். எந்த ஒரு காரியத்துக்கும் நீங்கள் அப்படியே அமைதியாகவே நீங்கள் இருந்தீங்கன்னா பிசாசு என்ன செய்வான்? ஜெபிக்கவே விட மாட்டான். சோர்ந்து போக வச்சுருவான். மன சோர்வடைய வச்சுருவான். அதனால் கர்த்தருடைய பிள்ளைகளாக நீங்கள் எப்பவும் ஜெபிக்கிற ஜெபத்துலேருந்து ஜெபத்தை கூட்ட தான் செய்யணுமே தவிர ஜெபத்தை குறைச்சிடாங்க. நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு எவ்வளோ ஜெபம் பண்ணுறேன், ஆண்டவரே நான் நினச்சதெல்லாம் நடக்கிறேன்னு சொல்லி நினைக்கலாம். ஆனால் தேவனாய் கர்த்தர் அதுலேயும் இறங்கி அவர் கிரியை செய்கிறாருன்னா ஏதோ ஒரு பெரிய காரியத்தை செய்கிறதுக்கு தான் அவர் செய்வார். அதனால் நீங்கள் தேவ பிள்ளைகளாகி நீங்கள் என்ன செய்யக்கூடாது? சந்தோஷமாக இருக்கணும், சோர்ந்து போகக்கூடாது. அதை இடைவிடாமல் நீங்கள் எரிச்சினாலும் ஜெபம் பண்ணிக்கணும். ஜெபம் பண்ணுறது எக்கார்ந்து கொண்டு என்ன செய்யக்கூடாது? கர்த்தருடைய பிள்ளைகள் கடமைக்காக ஜெபிச்சுட்டு இன்றைக்கி ஜெபிப்போம், நாளைக்கு ஜெபிப்போம் நான் அப்படின்னு சொல்லக்கூடாது. ஊடே நிறைய கேப்பு கிடக்கு. நாளைக்கு ஒரு நாள் சரி அந்த ஊருக்கு போகிறேன், இன்றைக்கி ஜெபிக்க நேரம் இல்லை. ஆஹா, நீங்கள் எங்கே போனாலும் போகும்போது உங்கள் வாய் தான் ஜெபிக்க போகுது. ஆண்டவர் சமூகத்தில் நம்ம ஜெபம் பண்ண ஜெபத்தில் கர்த்தர் கிரியை செய்துக்கிட்டே இருப்பார். உங்கள் ஜெபம் தேவனுக்கு தேவை. நம்ம ஜெபிக்கும்போது ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார். எந்த ஒரு காரியமானாலும் ஜெபிக்கும்போது கர்த்தர் அதை கொண்டு பெரிய காரியங்களை செய்கிற தேவனாக இருக்கிறார். அது மாத்திரம் 18ஆம் வசனம் போட்டு எல்லாவற்றிலையும் ஸ்தோத்திரம் செய்யுங்க. எந்த காரியம் இருந்தாலும் ஆண்டவர் ஸ்தோத்திரப்பா நன்றிப்பான்னு சொல்லிடுங்க. ஆண்டவரே இந்த காரியத்துக்காக உங்களுக்கு நன்றி ஏசப்பான்னு சொல்லிடுங்க. ஸ்தோத்திரம் சொல்லிடுங்க. அவர் அப்படி தான் வசனம் கொடுத்துருக்கிறார். எல்லாத்துலேயும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள். அப்படி செய்வதே கிறிஸ்து இயேசுக்குள் உங்களை குறித்து தேவனுடைய சித்தமாக இருக்குது. எந்த காரியத்தை குறித்து நீங்கள் சோர்ந்து போகிறது, முடங்கி கிடக்கிறது தேவன் சித்தம் இல்லை. நீங்கள் எல்லாவற்றையும் ஸ்தோத்திரம் சொல்கிறது தான் தேவ சித்தம். ஆனால் தேவ பிள்ளைகளாகி நீங்கள் யாராக இருந்தாலும் நல்ல ஸ்தோத்திரம் சொல்லுங்கள். ஆண்டவர் சமூகத்தில் ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் சொல்லுங்கள். ஆனால் தேவனைக்கத்தை அந்த காரியத்தில் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். வசனத்துக்கு நம்ம கீழ்ப்படியும் போது என் பிள்ளைங்க சத்தியத்தில் நடக்கிறாங்கன்னு சொல்லி கேட்கும்போது சந்தோஷப்படுவாங்க ஏசப்பா. ஆனால் சத்தியத்தில் நம்ம வசனத்தை வச்சு வசனத்தின் பிரகாரம் நம்ம இருந்துச்சுன்னு அவங்கள ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்திடணும். ஆனால் தேவ பிள்ளைகளை 19ஆம் வசனம் போட்டுருக்கு, ஆவி இருந்துச்சு நீங்கள் அவித்து போடாதீங்க. ஸ்தோத்திரம் சொல்லாமல் சூழ்நிலைகளை பார்த்து ஜெபம் பண்ணாமல் போய் ஆவி இல்லாமல் அனல் இல்லாமல் போயிடக்கூடாது. பிசாசு அணைச்சி போடுறது தான் ரெடி பண்ணிக்கிட்டு இருப்பான். அவன் எப்பவும் ஜெபிக்கிற பிள்ளைகளை எப்போ ஜெபிக்க விடாமல் தடுக்கணும் அப்படின்னு தான் அவன் முயற்சி எடுத்துக்கிட்டு இருப்பான். அதனால் தானியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த ராஜா தவிர வேறு யாரையும் வணங்கக்கூடாது. ராஜா தானியில் உயர்த்தணுங்கும் போது அந்த 30 நாள் அளவும் தானியில் என்ன செய்யக்கூடாது? ஜெபிக்கக்கூடாது. ராஜாவை தவிர யாரையும் எந்த தெய்வத்தையும் வணங்கக்கூடாதுன்னு சொல்லி அங்கே கட்டளை வரும். மனுஷங்கள் போடுற கட்டளை. மனுஷங்க ராஜாட்ட போய் பேசி ஏன்டா அவங்க என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, இவன் ஜெபிக்கிறதுனால தான் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்கிறான், அந்த ஜெபத்தை தடுத்துடணும் அப்படின்னு சொல்லி முயற்சி எடுத்துருப்பாங்க. ஆனால் தானியில் எப்பவும் ஜெபிக்கிற மாதிரி நல்லா ஜெபம் பண்ணிக்கிட்டே தான் இருந்தார். அந்த 30 நாள் அளவு ஜெபிக்க தடை பண்ணிடணும் அப்படின்னு சொல்லி முயற்சி எடுத்தான். தானியில் அழிக்கணும்னு திட்டம் போட்டாங்க. ஆனால் கடைசியில் ஒரு ஜெபம் பண்ணிக்கிட்டே இருந்தானே இதான் சமயம் சொல்லி தானியில் எப்படியாவது அழிச்சிடலான்னு சொல்லி திட்டம் போட்டு சிங்கக்கப்பியில் கொண்டு தூக்கி போட்டாங்க. ஜெபிக்கிற பிள்ளைகளுக்கு தேவநாயகத்தை தேவ தூதுன்னு அப்படியே முன்னால் அனுப்புவார். எப்பேற்பட்ட வாயும் கட்டி போட்டுருவார். ஜெபிக்கிற பிள்ளைகள் எந்த இடத்துல போய் நின்னாலும் சரி தான், எப்பேற்பட்ட காரியம் வந்தாலும் சரி தான், அந்த வாயை அடைச்சி போட்டுருவார். பிசாசு வாயை அடைச்சி போட்டுருவார். சாத்தானுடைய கிரியில் அழிச்சு போட்டுருவார். கர்த்தர் வல்லமையாக வெளிப்படுவார். ஆண்டத்தை போய் மோதுறதுக்கு யாராலையும் முடியாது. இந்த வானத்தையும் பூமியும் படைச்சது தேவன், எல்லாவற்றையும் படைச்சது அவர். வானங்களை விரித்தார், பூமியை விரித்தார், வானங்களை உண்டாக்கினார், மனிதனை உண்டாக்கினார், மரச்செடிகளை உண்டாக்கினார், மிருகஜீவன்களை உண்டாக்கினார். எல்லாத்தையும் அவர் தான் படைச்சி கரெக்ட் பண்ணியிருக்காரு. அதனால் அவருக்கு முன்னால் எதிர்த்து முடியாது, யாரும் நிற்க முடியாது. ஆனால் தேவனுடைய பிள்ளைகளாக நீங்கள் ஜெபிக்கிறத விட்டுட்டிங்கன்னா ஆவியை இருந்துச்சுங்க அவித்து போடாதீருங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. ஆவியை அவிச்சு போட்டுருங்களா? ஜெபமே இல்லாமல் அப்படியே போயிட்டீங்கன்னா உங்களை அப்படியே ஜெபிக்கவே விட மாட்டான். ஒரு வார்த்தை கூட சொல்ல விட மாட்டான். அப்படியே நம்ம இவ்வளோத்துக்குள்ளே ஜெபத்தை கட் பண்ணணுமோ அப்படியே ஒன்றா கிரியை செய்வான். வேதத்தை வாசிக்க விட மாட்டான், ஜெபிக்க விட மாட்டான், ஆலயத்துக்கு விட மாட்டான். அப்படியே கர்த்தருடைய வார்த்தைக்கு அப்படியே அவன் அவிச்சு போட்டுருவான் ஆவியை. ஆண்டோடைய பிள்ளைகள் இன்னும் என்ன செய்யணும்? அனல் கொண்டு எழும்பணும். ஆவியில் அனலாக இருக்கணும். அப்போ நமக்கு கொடுக்கப்பட்ட வரங்களை அனல் மூட்டி எழுப்புன்னு பவுல் சொல்லியிருப்பார்.
இப்போ நம்ம கொடுக்கப்பட்ட வரங்களை நம்ம அனல் மூட்டிக்கிட்டே தான் இருக்கணும். தேவ பிள்ளைகளாகி யாரும் என்ன செய்யக்கூடாது, எந்த சூழ்நிலையும் பார்க்காதீங்க. சூழ்நிலைகள் ஆண்டவருக்கு மிஞ்சின சூழ்நிலையும் கிடையாது. எதுவுமே ஆண்டவர் இருக்கிறார். ஆண்டவருடைய பிள்ளைகள் தான் நம்ம. ஆண்டவர் பின்னால் தான் நம்ம இருக்கிறோம். ஆண்டவர் நமக்கு முன்னால் இருந்து அங்கே கிரியை அதட்டிக்கிட்டு இருப்பார். கடலையும் காய்ச்சி அதட்டின போல எல்லாத்தையும் அதட்டிக்கிட்டு இருப்பார். நீங்கள் அதில் ஒரு மனித சக்திகளுக்கு எதுக்கும் பயப்படாதீங்க. மனுஷ சக்திகளுக்கு நீங்கள் என்ன செய்யக்கூடாது, பயப்படவே கூடாது. தெய்வ வல்லமை பயங்கரமானது, கர்த்தருடைய வல்லமை பயங்கரமானது. ஆண்டவர் கிரியை செய்துக்கிட்டே இருப்பார். நீங்கள் அதனால் எந்த காரிய சூழ்நிலையும் மாறுதலாக இருந்துச்சுன்னா நீங்கள் நல்ல ஸ்தோத்திரம் சொல்லுங்க. அதான் போட்டிருக்கு 18 எல்லாவற்றிலேயும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள். அப்படி செய்வதே கிறிஸ்து இயேசுக்குள் உங்களை குறித்து தேவனுடைய சித்தமாக இருக்குது. நம்மளை குறித்து தேவ சித்தம். அதாவது தேவ பிள்ளைகளை ஆண்டவர் பலப்படுத்துறதுக்கே அவர் சொல்கிற காரியம் கேட்டால் நீங்கள் எல்லாத்தையும் குறித்து நினச்சிங்க ஸ்தோத்திரம் சொல்லிடுங்க. நம்ம நினச்சது நடக்கலை அப்படின்னு சொல்லி நம்ம சோர்ந்து போகக்கூடாது. தேவ சித்தம் என்ன, ஆண்டவரே நமக்கு ஸ்தோத்திரம், நன்றி ஏசப்பா, எது நடந்தாலும் நன்றிப்பா. தான் சொல்ல பெருமனசே பாட்டு படிப்பார். நடப்பதெல்லாம் நன்மைக்கே நன்மைக்கே நன்றி சொல்லி துதிப்பேன் என்றைக்கே, நன்றி நன்றி எல்லாம் நன்மைக்கே நன்றி. தீமைகளை நன்மையாக மாற்றினீர், துன்பங்களை இன்பமாக மாற்றினீர், நன்றி நன்றி எல்லாம் நன்மைக்கே நன்றின்னு பாட்டு பிடிச்சிருப்பார். அதில் எல்லாம் எது செய்தாலும் நன்றி தான். எல்லாத்துக்கும் ஆண்டவர் ஸ்தோத்திரம் சொல்லி நம்ம செய்ய வேண்டிய வேலையை செய்கிறதுக்கு இந்த உற்சாகத்தோடு நம்ம நினச்சிடணும். கர்த்தருடைய பிள்ளைகள் எழும்பி தேவனுடைய காரியத்தை நினச்சிடணும், நடப்பிக்கணும். தேவன் நம்மளோட கூட இருப்பார். அதனால் எதையும் குறித்து கலங்காதீங்க. கர்த்தருடைய பிள்ளைகளோடு அவர் இருந்து செய்கிற காரியங்கள் பயங்கரமாக இருக்குன்னா வேதத்தில் பார்க்குறோம். அதில் எரேமியாவில் போட்டிருக்கோம். ஆனால் அவர் செய்கிற காரியங்கள் பயங்கரமாக தான் இருக்கும். அதில் அப்படிப்பட்ட சர்வ வல்லமை தேவனுக்கு நம்ம பிள்ளைங்களாக இருக்கிறனால ஆண்டுடைய காலத்தில் பொழுது நீங்கள் நினச்சிங்க சந்தோஷமாக நன்றி சொல்லிவிட்டு நீங்கள் போய்கிட்டே இருங்க. கர்த்தர் பார்த்துக்கொள்வார். எதையும் குறித்து கலங்காதீங்க. நீங்கள் உங்கள்கிட்ட இருக்கிற ஆவியை நீங்கள் அவிச்சு போட்டுறாதீங்க. நீங்கள் தெய்வ பிள்ளைகளாக இடைவிடாமல் நீங்கள் எப்பவும் ஜெபம் பண்ணுங்கள். சோதனைக்கு உட்படாதபடி ஜெபம் பண்ணுங்க வசனம் இருக்குது. அதனால் தெய்வ பிள்ளைகளாக நம்ம எப்போவுமே என்ன செய்யணும், ஜெபத்தை விட்டுட்டோன்னா சோதனைக்காரன் வந்துடுவான். அங்கிட்டும் விட முடியாது. ஜெபத்தை விட்டுட்டோன்னா சோதனைக்காரன் வந்துடுன்னு எதையாவது பண்ணிக்கிட்டு அவங்க எப்போ உள்ள நுழைகளான்னு தான் இருப்பான் ஒவ்வொரு குடும்பத்துக்குள்ளேயும். அதனால் ஜெபத்தை மட்டும் நீங்கள் விட்டுறாதீங்க. கர்த்தருடைய பிள்ளைகளாகி உங்கள்கிட்ட இருக்கிற பெரிய வீரமே ஜெபந்தான். அந்த வீராங்கனைங்கிறத நீங்கள் ஜெபிக்கிற பிள்ளைகள் ஜெபித்து பெற்றுக்கொள்ளலாம். அதனால் நம்ம ஜெபித்த காரியங்கள் சில காரியங்கள் நடக்கலாம் அப்படின்னு சொல்லி நீங்கள் என்ன செய்யக்கூடாது, கலங்கக்கூடாது. அதுக்கு நன்றி சொல்லுங்கன்னு ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். ஆண்டவர் முன்னால் இருக்கிறார், பார்த்துக்கொள்வார். எதையும் குறித்து கலங்க வேண்டாம், எதையும் குறித்து பயப்பட வேண்டாம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். எது செய்தாலும் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு நன்மைக்கு எதுவாக செய்வார். தேவனை நல்லா ஜெபம் பண்ணுங்க. தேவனாய் கர்த்தர் அப்படியே நாம் மைம்படணும். எல்லா பிள்ளைகளும் ஜெபிக்கிறதுக்கு இன்னும் அதிகமாக ஜெபிக்கிற பிள்ளைகள் எழும்பட்டும். இன்னும் அதிகமாக கர்த்தருடைய ராஜ்யம் கட்டப்படட்டும். ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்படட்டும். கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் இதான் நம்மளுக்கு சிந்தனை, ஆத்மா ரட்சிக்கப்படணும். எல்லா மக்களும் மனம் திரும்பணும். அதிகாரிகள் மனம் திரும்பணும். ராஜாக்கள் மனம் திரும்பணும். எல்லா மக்களுக்கும் ரட்சிக்கப்படணும். அதான் பெரிய காரியம். தேவனாய் கர்த்தர் அதுதான் திட்டமாக வச்சுருக்காரு, சித்தமாக வச்சுருக்கிறாரு. ஒரு ஆத்மா மனம் திரும்பும்போது பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம் பைபிளில் போட்டிருக்கேன். அதனால் ஆத்துமாக்கள் மனம் திரும்ப தேவனாய் கர்த்தருடைய பாதத்தில் நீங்கள் நினச்சிங்க ஜெபம் பண்ணுங்க. இந்த உலகத்தின் காரியத்தை கர்த்தர் பார்த்துக்கொள்வார். கண்களை முடிச்சு ஜெபிப்போம். பரிசுத்த பிதாவே இந்த வேலைக்காக நன்றி சொல்கிறேன் இசப்பா. இந்த நாளிலும் கொடுத்த நல்ல வார்த்தைக்காக நன்றி இசப்பா. வார்த்தையை ஆசீர்வதிங்க, பிள்ளைகளை பலப்படுத்துங்க, பாதுகாத்துக்கொள்ளுங்க. என்றவரே ஸ்தோத்திரம். சோர்ந்து போய் இருக்கிற பிள்ளைகளுக்கெல்லாம் தைரியத்தை கொடுங்க. கர்த்தாவே ஸ்தோத்திரப்பாப்பா, ஸ்தோத்திரப்பா. உம்மோடு நாங்கள் பெரியவங்க கிடையாதப்பா. உலகத்தை படைத்ததே நீர்தான தகப்பனே. ஸ்தோத்திரம் தகப்பனே. இந்த உலகத்தை பூமியை படைத்து மனுப்புத்திரர் வைத்திருக்கிறீர் ஐயா. நாங்கள் உங்கள் வேலைக்கார பிள்ளைகளப்பா. என்னென்ன செய்யணுமோ அந்த வேலைகளை சரியாக செய்ய எங்களுக்கு கிருபை தாங்க. எங்களுடைய குறைகள் குற்றம் எது இருந்தாலும் மன்னிச்சிருங்க. எங்கள்கிட்ட எந்த ஒரு பாவகமான காரியம் இருந்தாலும் மன்னிச்சிருங்க. எங்களை இப்போ நீங்கள் எடுத்து பயன்படுத்துங்க, பரிசுத்தப்படுத்துங்க, ஆசீர்வதிங்க. உங்கள் நாமம் எங்கள் மூலமாக மகிமைப்படட்டும். இயேசுவின் நாமத்தினால ஜெபிக்கிறேன் நல்ல தகப்பனே. ஆமேன் ஆமேன் ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்துவாராக. கர்த்தர் உங்களை கனப்படுத்துவாராக. இன்னும் ஜபாவினால் கர்த்தர் உங்களை நிரப்புவாராக. ஆமேன் ஆமேன் ஆமேன்.